பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோட்ஸ் ஃப்ரம் அண்டர் கிரவுண்ட். இதை எழுதினவங்க ஃபியோடார் டெஸ்டாவ்ஸ்கி. இந்த பர்டிகுலர் நாவலாக இதுக்கு வந்து இன்னொரு டைட்டிலும் இருக்குது, லெட்டர்ஸ் ஃப்ரம் தி அண்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இன்னொரு டைட்டிலும் இருக்குது. இந்த நாவலாக வந்து எப்போ ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 1864 ஒரு ஜேர்னலில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரஷ்யன் லாங்குவேஜில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, ஆஃப்டர்வர்ட்ஸ் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இதோட ஜான்ரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபிலோசபிக்கல் ஃபிக்ஷனில் தான் எழுதியிருப்பாங்க. தென் ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் இருக்கும். இந்த நாவலாவை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து 11 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கு டைட்டில் என்ன அப்படின்னா அண்டர் கிரவுண்ட். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் ஒரு மேன் இருக்கிறாரு, அவரோட ஐடியாலஜி அவுட் சைட் வேர்ல்டோட கம்பேர் பண்ணி அவரோட லைஃப், அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி அவர் எழுதியிருப்பார். அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக தான் ஆத்தர் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஃபுல்லாக அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற அந்த மேனோட ஐடியாலஜிஸ் எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். தென் செகண்ட் பார்ட்டில் அந்த அண்டர் கிரவுண்ட் மேனோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பார். அவர் சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பார், அதை இவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அண்டர் கிரவுண்ட் மேன் இருக்கிறார் இல்லையா, அவர் ரொம்பவே சிக்காக இருக்கிறாரு, ஒரு அன்அட்ராக்டிவான மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து சிக்காக இருக்கிறாருன்னு தெரியும், பட் எதுக்காக சிக்காக இருக்கிறாரு அப்படின்றது தெரியாது, என்ன ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் தெரியாது. டாக்டர் கிட்ட போனதும் கிடையாது, அதை க்யூர் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனும் அவருக்கு கிடையாது. ஸோ அவர் வந்து நியர்லி 20 இயர்ஸ் அண்டர் கிரவுண்ட்லேயே வாழ்கிறாரு. ஓகேவா? அவருக்கு வந்து இந்த அவுட் சைட் வேர்ல்டோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. ஸோ 20 இயர்ஸாக அண்டர் கிரவுண்டில் தான் அவரோட லைஃப்பை லோன்லியாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒன்ஸ் இவர் வந்து சிவில் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆஃப்டர்வர்ட்ஸ் அவருக்கு அந்த ஒர்க் பிடிக்காம அங்கேருந்து வந்துட்டார். அங்கே இவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்பவே ரூடான ஒரு பர்சனாக இருப்பார். யார் இவரோட டெஸ்க்குக்கு வந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறது, அவங்கக்கிட்ட ரொம்ப சத்தம் போடுறது, அந்த மாதிரி யாருக்கும் பிடிக்காத ஒரு பர்சன் மாதிரி தான் இவர் இருந்திருப்பார். அவரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா, நான் வந்து ஹானஸ்டான ஒரு பர்சன் அப்படின்னும் நீங்கள் நினைக்கலாம், இல்லை நான் ஒரு ஸ்கவுண்ட்ரல் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் வந்து என்னை எப்படி வேணால் நினைக்கலாம், அந்த மாதிரி நான் இல்லைன்னு கூட நினைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவரை பற்றி அவர் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப ஜென்டில்மேன் அப்படின்னு கொடுத்துருக்க மாட்டார். அண்ட் ஆல்சோ நான் ரொம்ப கெட்டவன் அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நான் வந்து கரெக்டான பர்சன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி அதை நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அவரை வந்து ஒரு ப்ராப்பரான ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கான்ட்ராஸ்டான ஐடியாஸ் இருக்கும். ஸோ இவர் வந்து அதை பற்றி ப்ளேம் பண்ணவும் மாட்டார். நான் ஒரு பேடான ஒரு பர்சனாக இருக்கிறேன் அப்படின்றதுக்காக நான் எதையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன். இந்த அவுட் சைட் வேர்ல்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு நான் எதையுமே ப்ளேம் பண்ண மாட்டேன் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு சர்டன் ஐடியாஸ், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் எனக்கு தோணுது, அந்த மாதிரி நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லாரும் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா அது அவங்க ஃபாலோ பண்ணட்டும். எனக்கு அது பிடிக்கல அப்படின்றப்போ நான் அவங்களையும் ப்ளேம் பண்ண முடியாது, என்னையும் நீங்கள் கொஷின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்போவுமே பீப்புள் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. யூஸ்வலாக அதுதானே, நம்ம எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்போம். எல்லாருமே கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்க இல்லையா? எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு தடவை யோசித்து பண்ணுவாங்க, கான்ஷியஸாக இருப்பாங்க. பேசுகிறதா இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஓவர் கான்ஷியஸாக இருக்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு டிசீஸ் மாதிரி மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீப்புள் எல்லாருமே ரொம்ப கான்ஷியஸாக இருக்கிறாங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணுறாரு. நம்ம எப்போவுமே ரொம்ப கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போது ஒரு வேளை ஒருத்தவங்க வந்து உங்களை ஸ்லாப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒன்று என்ன பண்ணணும், அவங்கள ஃபர்கியூ பண்ணிடணும். இல்லைன்னா என்ன பண்ணணும், அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறன்ற பேரில் அவங்க கன்னத்தில் திரும்ப அறையணும். இது 2 தானே நம்ம பண்ணுவோம். இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, 2 டைப் ஆஃப் பீப்புள், இன்டெலிஜென்ட் பீப்புள், லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள்னு 2 கேட்டகரி இருக்காங்க. அதில் அந்த லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவன் என்னை அடிச்சிட்டான், கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும், நான் திருப்பி அறைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ அவனை வந்து நம்ம பழி வாங்குறது, எப்போ அதே அறையை அவனுக்கு திரும்ப கொடுக்குறது, அப்போ தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்பரான டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களோட டே டு டே லைஃபாக இருக்கட்டும், மென்டல் ஹெல்த்தாக இருக்கட்டும், இதெல்லாம் சஃபர் ஆகுது. அந்த
டைம் டேபிள் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுதுன்றதெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஒரே இன்டென்ஷன் அவனை நான் பழி வாங்கணும் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் இந்த மாதிரி ரிவெஞ்சில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இன்டெலிஜென்ட் பீப்புள் இப்போ ஒருத்தன் அரைஞ்சிட்டான், சரி ஓகே அவனை வந்து கோவப்பட்டு திட்டிட்டேன், அந்த டைம் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், அவனை நான் ஸ்லாப் பண்ணாதான் எனக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா அதனால இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். என்னோட ஃபேமிலியும் பாதிக்கும், என்னோட ஒர்க் பாதிக்கும், என்னோட மென்டல் ஹெல்த் எல்லாமே டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றத யோசிச்சு அவன் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நானும் அந்த இன்டெலிஜென்ட் பர்சன் மாதிரி தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா அவர் வந்து ஒரு கம்பேரிசன் கூட கொடுக்குறாரு. நான் வந்து ஒரு மவுஸ் மாதிரி. இப்போ எலிலாம் என்ன பண்ணும், அதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா சடனாக அதோட அந்த ஒரு ஹோல் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போயிடும். ஏன்னா அதுக்கு வந்து அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கணுன்றது தான் முக்கியம். இப்போ ஒரு பர்சன் அதை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக திரும்ப அந்த பர்சனை போய் நான் பைட் பண்ணால் தான் எனக்கு டே வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்சன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த எலியை அடித்து சாவடிச்சிருவார் இல்லையா. ஸோ அதனால மவுஸ் வந்து அவனை ரிவெஞ்ச் வாங்குறதுக்கான பர்ஃபெக்ட் டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இல்லாமல் அதை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக சேஃபாக அந்த ஹோல்குள்ளே போயிடும். அதே மாதிரி தான் நானும். ஒரு ப்ராப்ளம் வருதா, நம்மளை எப்படி அதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கலான்னு மட்டும்தான் பார்க்கணுமே தவிர அதை வந்து இன்னும் பெருசாக்குறது எப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது அப்படின்றது சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேர்ல்டில் இருக்கிற பீப்புள் எல்லாருமே லா ஆஃப் நேச்சர், சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இல்லையா, இது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏதாவது ஃபேக்ட் இருக்குன்னா ஓகே இது வந்து ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பிளைண்டாக அக்செப்ட் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து அது பிடிக்காது. நீங்கள் வந்து நம்புறீங்கன்னா ஓகே அது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னால் அப்படி பிளைண்டாக எல்லாத்தையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான ஐடியாலஜிஸ், அந்த மாதிரியான ஃபேக்ட் எல்லாத்தையும் இவர் என்றைக்குமே ஹேட் பண்ண தான் செய்கிறாரு. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த டூத்தெக் இப்போ வந்து பல்லு வலி நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த பல்லு வலி கூட நம்மளுக்கு ஒரு ப்ளெஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சம் கைண்ட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இப்போது நம்மளுக்கு பல்லு வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வலியில் வந்து கத்திகிட்டே இருப்போமா, இல்லை நம்மளுக்கு பல்லு வலி தான் இல்லை வேறு என்ன வந்தாலுமே நம்ம ஒரு மாதிரி ஒரு மோர்னிங் சவுண்ட் நம்ம க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இல்லையா. அந்த மாதிரி க்ரியேட் பண்ணும்போது மற்றவங்களுக்கு அது ஒரு மாதிரி அன்னாயிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு அன்னாயிங்கான ஃபீலை நம்ம க்ரியேட் பண்ணுறது சம்டைம்ஸ் நம்மளுக்கு ப்ளெஷர் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் ப்ளெஷரை ஒரு விதத்தில் தேடுறாங்க அப்படின்னா இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிற மேன் வேறு விதத்தில் தேடுறாரு. இப்போ நார்மலாக என்ன சொல்லுவோம், யாராவது ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லை யாராவது ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னா எனக்கு ஒரு ப்ளெஷர் ஃபீலிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது ஒருத்தரை நான் கஷ்டப்படுத்தும் போதும் அவங்கள இரிட்டேட் பண்ணும்போதும் எனக்கு வந்து ப்ளெஷரபுளாக ஃபீல் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து ஹியூமன் பிலீவ் பண்ணுற அந்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து பிலீவ் பண்ணலை. அது எல்லாத்துக்கும் இவர் அகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாரு. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்ளமில் வந்து இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட காசு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அகெயின் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்க என்ன செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காசு என்னன்னே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் எனக்கு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்காக புலம்பிகிட்டே இருப்பாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வரலான்றதை யோசிக்காமல் அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்களே தவிர இன்டெலிஜென்ட் பீப்புள் மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதுக்கு அகேன்ஸ்டாக கொஷின் கேட்குறது, அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத, காசு என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கெலாம் அவங்க வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, பீப்புள் வந்து சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல் வர்ற மாதிரியான ஆக்ஷன்ஸ்லலாம் இன்வால்வ் ஆவாங்க. லைக் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன்ற பேரில் அவங்களே ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணிப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகிறது, நிறைய சேலஞ்சஸ், ஃபுட் சேலஞ்சஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவங்களோட பாடி கண்டிஷன் தெரிஞ்சும் அந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறது. அப்படி பண்ணுறது மூலமாக எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அட்வென்ச்சரஸான லைஃப் பிடிக்குன்ற பேரில் நம்மளோட ஹெல்த்தை யோசிக்காமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா. அந்த மாதிரி பீப்புள் சம்டைம்ஸ் அவங்களே அவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீப்புளோட சிவிலைசேஷன் ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து சம்டைம்ஸ் ஒரு க்ரூயலான ஆக்ட் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அது க்ரூயலாக இருக்குது அப்படின்னா, அமெரிக்கன் சிவில் வாராக இருக்கட்டும், நெப்போலியன் வாராக இருக்கட்டும், இது எல்லாமே அஃபிஷியலி நடக்குது. இந்த வார் எல்லாமே அஃபிஷியலாக நடக்குது. அது எல்லாமே சிவிலைசேஷனால் தான் க்ரியேட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வார் எல்லாம் நடக்கும்போது அது ஒரு க்ரூயலான ஆக்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்ன நீங்கள் சிவிலைஸ்டு பீப்புள் நம்ம
ஆப்போனண்ட்டுக்கு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்த பண்ணுறது தான் சிவிலைசேஷனா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு கொஷின் வருது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆயிருக்கு. அந்த மாதிரி எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் அப்படின்றது யாராலையுமே சொல்ல முடியாது. எவ்வளோ டெவலப்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ ஒரு ரொம்பவே பணக்காரங்களா இருக்கலாம். ஆனா அவங்ககிட்ட பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது இருக்கான்னு கேட்டா, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது, யார்கிட்டயும் அந்த பெர்ஃபெக்ஷன் ஒரு கிறிஸ்டல் பேலஸ் அப்படின்றத நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அந்த பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட டிசையர் அப்படின்ற பேர்ல ஒரு ஸ்டூப்பிடான லைஃப்ப தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாழ்ற அந்த வாழ்க்கை வந்து அவங்களோட அந்த ஸ்டூப்பிட் டிசையர்க்குள்ள தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரு. 2 டைம்ஸ் 2 மேக்ஸ் 4. அதாவது 2 டைம்ஸ் 2 மேக்ஸ் அப்படின்றது வந்து யூசுவலா அது 4 தான் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அது நார்மலா ஒரு விஷயம். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஒரு ரேஷனாலிட்டியா இருக்கலாம், லாஜிக்கா இருக்கலாம், இண்டிபெண்டன்ட், கவர்மெண்ட், ரூல்ஸ், லாஸ் இந்த மாதிரி நார்மலா யூசுவலா சில விஷயங்கள் இந்த வேர்ல்டுல இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஜென்ரலைஸான விஷயங்கள் எல்லாமே இந்த 2 டைம்ஸ் 2 மேக் 4 அப்படின்ற காமனான ஒரு ஃபார்முலாக்குள்ள வரும். இத தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 2 டைம்ஸ் 2 மேக்ஸ் 5 அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து பாசிபிளே இல்ல. ஆனா, இவரோட புக்ல இதுதான் பாசிபிள் அப்படின்னு சொல்றாரு. விச் மீன்ஸ் இண்டிபெண்டன்ட், இல்லீகல், இல்லாஜிக்கல், கிரியேட்டிவிட்டி, ஃப்ரீடம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவரோட லைஃப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. 2 டைம்ஸ் 2 மேக்ஸ் 5 அப்படின்றது பாசிபிள் இல்ல. பட் அந்த பாசிபிலிட்டி எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. நார்மலா நீங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது உங்களுக்கு சந்தோஷம் தருதோ இல்லையோ, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீங்க வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் நான் வந்து எனக்கான ரூல்ஸ கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்டர் கிரவுண்ட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்ப நான் லீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சம்டைம்ஸ் சில மனுஷங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப டெரிபிளா சஃபர் ஆகுறத கூட அவங்க ரொம்ப ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னுவாங்க. ஸோ இவர் வந்து இவரோட ரீடர்ஸ் கிட்ட என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, நான் எழுதியிருக்கிறது எல்லாத்தையும் நீங்க பிலீவ் பண்ணணுன்ற அவசியம் இல்ல. அட் த சேம் டைம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கல. எனக்கு ஒரு லைஃப் இருக்கு. அத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நெனச்சேன். அதுதான் நான் எழுதி வச்சிருக்கிறேனே தவிர, இத நீங்க ஃபாலோ பண்ணணும்லாம் நான் கேட்டுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ வந்து இவர் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறாரு இல்லையா? அவுட் சைட்ல வந்து நல்லா பயங்கரமா ஸ்னோ வந்து ஃபால் ஆயிட்டு இருக்குது. ஸோ அத பார்க்கும்போது இவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதோட பார்ட் 1 வந்து முடியுது. ஸோ பார்ட் 1ல ஃபுல்லா அவருக்கு தோணுன விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதியிருப்பாரு. பார்ட் 2ல ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். ஓகேவா? ஸோ பார்ட் 2ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ அந்த ஸ்னோவ பார்த்த உடனே எனக்கு ஒரு ஸ்டோரி வந்து ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாஸ்ட் மெமரீஸ ஷேர் பண்றாரு. அவருக்கு வந்து ஒரு 24 வயசு இருக்கும். ஓகேவா? அவருக்கு 24 வயசு இருக்கும்போது, அவர் வந்து ஒரு சாலிட்டரி லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஈவன் அவர் வந்து சிவில் வார்ல இருந்தாரு, வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் அவருக்குன்னு யாரும் கிடையாது. ரொம்ப லோன்லியான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒண்ணும் அட்ராக்டிவாவும் இருக்க மாட்டாரு. ஸோ அதனால இவருக்கு ஸ்கூல்லயா இருக்கட்டும், இல்ல அவர் வொர்க் பண்ற இடத்துலயா இருக்கட்டும், ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே இவர கொஞ்சம் அவாய்ட் பண்ண தான் செய்வாங்க. ஓகேவா? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவருக்குமே யாரையுமே பிடிக்க மாட்டிருக்கு. இவருமே அந்த லோன்லினஸ் அந்த தனியா இருக்கும்போது தான் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அவருக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லி தேடுற அந்த தேடல் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவருக்கு எப்படி லைஃப் இருக்கோ அந்த மாதிரி லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஒரு டைம்ல அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொமான்டிக்கான பர்சன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தென் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ரொமான்டிக் அந்த ஐடியாலஜிஸ், அந்த ஒரு தாட்ஸ், எமோஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்குது. தென் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொமான்டிக் அப்படின்றது வந்துட்டு ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் இல்லைன்னா அந்த வேர்ல்டுல இருக்கிற எந்த இடமா எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபூலிஷான விஷயம் தான் நான் சொல்லுவேன் அப்படின்றாரு. ஆனால் ரஷ்யன் அப்படின்னு வரும்போது ரஷ்யன் ரொமான்டிக் வந்து கம்பேரிட்டிவ்லி சம்வாட் ப்ராக்டிக்கல் அண்ட் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாமே வேர்ஸ்ட்டுன்னு சொல்லும்போது எல்லாமே ஃபூலிஷாக இருக்குன்னு சொல்லும்போது ரஷ்யன் ரொமான்டிக் ஐடியாஸை மட்டும் இவர் வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட வீட்டில் இருப்பேன், புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ரீட் பண்ணுறதுலே தான் என்னோட டைம் எல்லாமே போயிட்டுருக்கும். ஏன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு டிப்ரெஸ்டு மைண்ட் செட் தான் எனக்கு இருக்கும். எங்கே வெளியே போனால் மற்றவங்களோட சண்டை போட்டுருவனோ, அவங்க இன்னும் என்ன டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் எப்போவும் அந்த டிப்ரெஸ்டு மைண்ட் செட்டில் இருக்கிறனால தனியாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து என்றைக்குமே அவரோட ஐடியாலஜியாக இருக்கட்டும், அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணணும்லாம் இல்லை. நான் வந்து
வேர்ல்டுல இருந்து இவ்ளோ தள்ளி இருக்கிறேன். இது எனக்கு ஒரு அமைதிய குடுக்குது. இந்த மாதிரிலாம் என்னோட ரைட்டிங்ஸ்ல எழுதுறேன் அப்படின்றதுனால, நான் சொல்றது தான் கரெக்ட்டு. அத வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் நான் என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்றேன். அவ்வளோதான். மத்தபடி நீங்க அத எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத கிளியரா சொல்லிட்டாரு. தென் ஒரு இன்சிடென்ட்ட வந்து ஷேர் பண்றாரு. ஒரு நாள் இவரு ரோட்ல நடந்து போயிட்டுருக்கும்போது, ஒரு பாருக்கு வெளிய ஒரு பெர்சன கிக் பண்ணி வெளிய தள்ளுறத பார்க்குறாரு. எதுக்காக அப்படின்னா, ஒரு பாருக்குள்ள சண்டை போட்டாரு அப்படின்றதுக்காக அவர வந்து வெளிய அனுப்பிட்டாங்க. இவருக்கு அத பார்த்த உடனே நம்மளும் அங்க போய் சண்டை போடணும் அவருக்காக அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ இவரு வேகமா அங்க போறாரு. பாருக்குள்ள போயிட்டு சண்டை போடுறதுக்காக போகும்போது, அங்க ஒரு ஆஃபீசர் இருக்கிறாரு. அந்த ஆஃபீசர பார்த்த உடனே இவருக்கு அவர் கூட போய் சண்டை போடணும் அப்படின்னு இருக்கு. ஆனா அந்த ஆஃபீசர் இவர பார்த்த உடனே அவர கண்டுக்காத மாதிரி அப்படியே தள்ளி போயிட்டாரு. ஸோ இது அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆகுது. இப்போ நார்மலா ஒரு பெர்சன் நம்மகிட்ட வந்து கோவமா பேசுறதுக்கும், நம்மள ஒரு பெர்சனாவே மதிக்காம அப்படி திரும்பி போறதுக்கும் எவ்ளோ டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ கோவமா பேசும்போது கூட அவன் என்ன திட்டிட்டான் நானும் பதிலுக்கு திட்டணும் அப்படின்ட்டு இருக்கும். ஆனா அவங்க நம்மள கண்டுக்காம போகும்போது, அது ஒரு பக்கம் இன்சல்ட்டிங்கா இருக்கும். ஒரு பக்கம் ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? ஸோ 2 விதமான எமோஷன்ஸையும் அவரால அந்த டைம் ஃபீல் பண்ண முடியுது. அது அப்படியே டோட்டலா அவர பிரேக் பண்ணிடுச்சு. அவரால அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. இருந்தாலும் அவர் வந்து எப்படியாவது இவர் கூட நம்ம சண்டை போடணும். ஒரு டூயல் நம்ம இவர் கூட போட்டுறணும். சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. பட் அந்த டைம் அவரால அதுக்கு மேல அங்க நிக்க முடியல. ஸோ வெளிய வந்துட்டாரு. தென் அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அவர வந்து பயங்கரமா அவர் மேல கோவப்பட்டு ஒரு லெட்டர் எழுதுறாரு. பட் அந்த லெட்டர் அவர அனுப்புனதே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்கு. இவருக்கு எப்பவுமே அவர் மேல ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நம்ம வந்து மத்தவங்கள விட அழகா இல்ல, நம்மளுக்கு ஒரு டேலண்ட் இல்ல, நம்மள யாருக்கும் புடிக்கல. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து அவர போட்டு அழுத்திட்டே இருக்கிறதுனால, நெறைய விஷயங்கள்ல அவர் தயங்கி நிப்பாரு. அத பிரேக் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. பட் அவரால முடியல. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது, ஃப்ரீக்வென்ட்லி அவர் அந்த பெர்சன ஸ்ட்ரீட்ல பார்க்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அந்த ஆஃபீசர அவர் அடிக்கடி அந்த ஸ்ட்ரீட்ல பார்த்துட்டே இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவன எப்படியாவது நம்ம தோற்கடிச்சே ஆகணும். அவனுக்கு ஈக்குவலா நம்ம தெரியணும். அவர் ஆஃபீசர் அப்படின்றதுனால எல்லாரும் அவருக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. அவரு என்ன ஒரு பெர்சனா கூட மதிக்க மாட்றாரு. என்னைக்கு நான் அவருக்கு ஈக்குவல் அப்படின்னு தோணுதோ, அப்பதான் எனக்கு வந்து என்னோட ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மணி எல்லார்ட்டயும் பாரோ பண்ணி, நல்லா ட்ரெஸ் பண்றாரு. ரெஸ்பெக்ட்ஃபுல்லான கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிட்டு, பெர்ஃபெக்ட்டா அவருக்கு ஏத்த மாதிரி இவர ரெடி பண்ணிக்கிறாரு. நல்லா க்ரூம் பண்ணிட்டு, அவரோட இன்ஃபீரியாரிட்டி எல்லாம் போற மாதிரி ரெடி ஆனாலும், ஸ்டில் அவரால அவர தோற்கடிக்க முடியல. அவருக்கு ஈக்குவலா வர முடியல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எப்படியோ அந்த ஆஃபீசருக்கு ஈக்குவலா வந்துட்டாரு. அவர தோற்கடிச்சிட்டதா ஃபீல் பண்றாரு. பட் அப்ப கூட அந்த ஆஃபீசர் வந்து இவர இக்னோர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இவனுக்கு வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. பட் வெரி சூன் அது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் மாதிரி மாறிருது. ஸோ இவன் வந்து ஒரு இதுக்கு மேல இதுல நம்ம இன்வால்வ்டா இருக்க வேண்டாம். இது நம்மள மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்ன பண்றான் அப்படின்னா, புக்ஸ் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். லார்ட் பைரன் இருக்காரு இல்லையா? அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் ரீட் பண்றான். அப்படி ரீட் பண்ணும்போது ஒரு 3 மந்த்ஸ் ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போறான். அந்த வேர்ல்டுல இவன் தான் ஹீரோ மாதிரி இவன வந்து திங்க் பண்ணிக்கிறான். எல்லாருமே நம்மள தான் லவ் பண்றாங்க. நம்ம ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. லைஃப் ஒரு ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. ஸோ சடனா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அவன் வெளிய போயிருக்கும்போது, அவனோட ஸ்கூல் மேட்ட மீட் பண்றான். சிமோனோ அப்படின்ற அந்த பெர்சன மீட் பண்ணதுக்கு அப்புறமா, அவரு வந்து இவன அவரோட அபார்ட்மெண்ட்டுக்கு இன்வைட் பண்றாரு. "நீ வரணும்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே, இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனதுக்கப்புறம் பார்த்தா, ஆல்ரெடி அங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இவனோட ஸ்கூல் மேட் தான். ஸோ எல்லாருமே ஸ்கூல் மேட் தான். ஸோ மீட் பண்றாங்க. பட் அவங்க 2 பேரும் இவன பெருசா கண்டுக்கல. ஏன் அப்படின்னா, இவனோட ட்ரெஸ் ரொம்ப வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல இருக்கு. இவன் பார்க்கறதுக்கே நல்லா இல்ல. ஸோ வொர்ஸ்ட்டான கண்டிஷன்ல இருந்தோனே அவங்க வந்து பெருசா இவன கண்டுக்க மாட்றாங்க. அதுல ஒருத்தன் பேரு வெர்கவ் அப்படின்றது. அவர வந்து சின்ன வயசுல இருந்தே இந்த அண்டர் கிரவுண்ட் மேனுக்கு புடிக்காது. எதுக்காக அப்படின்னா, இவர விட அவன் ரொம்ப அழகா இருப்பான். அட்ராக்டிவான ஒரு பெர்சனா இருப்பான். ரொம்ப அரகென்ட்டா இருப்பான். ஸோ அதனால இவருக்கு வந்து அவன புடிக்காது. அந்த பெர்சனையும் அவங்க பார்த்த உடனே இவருக்கு வந்து ஏன்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இருந்தாலும் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வெர்காவ் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? அந்த பெர்சன் வந்துட்டு இவர இன்வைட் பண்ணுவான். நாளைக்கு வந்து நான் இந்த சிட்டிய விட்டு போறேன். சென்ட் பீட்டர்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற இந்த இடத்த விட்டு நான் போறேன். ஸோ அதனால ஒரு பார்ட்டி குடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி. அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்றாரு. இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதுக்கு போணுமா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஆஃப்டர்வர்ட்ஸ் சரி போவோம். நம்ம எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா? அதனால நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. தென் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி இவர் அந்த இடத்துக்கு போறாரு. ஒரு ஹோட்டல்ல தான் அது வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு போறாரு. இவர் வந்து போம்போது பார்த்தா அங்க யாருமே இல்ல. யாருமே இல்லன்னதும் இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. ஏன்னா யாருமே இல்லையேன்னு சொல்லி வெயிட்டர் கிட்ட கேட்கும்போது, வெயிட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டேபிள் எடுத்து குடுக்குறாரு. இப்போ இவர் 1 ஹவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு.
1 ஹவருக்கு அப்புறமா அந்த ஃபேர்வெல் குடுக்குறான் இல்லையா, அந்த பெர்சன் வராரு. வந்த உடனே இவன்கிட்ட சாரி கேட்குறாரு. "சாரி நான் வந்து உன்கிட்ட டைமிங் தப்பா சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லி சாரி கேட்குறாரு. சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்ட பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ ஆக்சுவலா இதில என்ன தெரியுது அப்படின்னா, அவரு வேணும்னு தான் சொல்லியிருப்பாரு. இவர டீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட இன்டென்ஷனா இருந்திருக்கும். அதனால அவர் வந்து கிண்டல் பண்ணிட்டு உள்ள போறாரு. இத வந்து அவர் ஃபர்ஸ்ட்டே நோட் பண்றாரு. இருந்தாலும் இதுக்கு மேல இங்க இருக்கணுமா அப்படின்றது இருந்தாலும், சரி ஓகே வந்துட்டோம் அட்டெண்ட் பண்ணிட்டு போயிரலாம்னு சொல்லி உள்ள போறாரு. உள்ள போனதுக்கப்புறமும் யாருமே இவர கண்டுக்க மாட்றாங்க. எல்லாரும் இவர இக்னோர் பண்றாங்க. அது ஒரு மாதிரி இவருக்கு ஹர்ட் ஆயிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாரும் சேர்ந்து பேசும்போது, அந்த கான்வர்சேஷன்ல இவர் என்டர் ஆகணும்னு நெனைக்கிறாரு. பட் எல்லாரும் இவர இக்னோர் பண்றாங்க. ஸோ இவரு ரொம்ப கோவப்பட்டுட்டு நல்லா குடிக்க ஆரம்பிச்சுடுறாரு. ரொம்ப குடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப அன்னாயிங்கா இவர் வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகுது. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து அது கோவம். எல்லாரும் என்ன ஏன் இக்னோர் பண்றீங்க அப்படின்ற அந்த கோவம் இல்லையா? ஸோ அதனால இவர் வந்து அந்த வெர்கவ் அப்படின்ற அந்த பெர்சன் கிட்ட ஒரு டூயல் போடுவோம் நம்ம. நீ வா என் கூட சேலஞ்ச் பண்றேன். நீ வா. நீ எதுக்காக என்ன இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. தென் சண்டை போட்டதுக்கப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து எப்படியோ அவரை காம் பண்ணி விட்டுறாங்க. பார்ட்டியில் அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரொம்ப சவுண்ட்ஸ் மேக் பண்ணிட்டு நல்லா குடிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் யாருமே அவரை கண்டுக்கல. நீ என்னமோ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி அவரை விட்டுறாங்க. தென் பார்ட்டி வந்து முடிஞ்சது. எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு பிராத்தல் எல்லாம் நடக்கும் இல்லையா, அந்த ப்ராஸ்டியூட்டோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இவங்க அங்கே போகிறாங்கன்றது தெரிஞ்ச உடனே இந்த அண்டர் கிரவுண்ட் மேன் வேகமாக போயிட்டு அந்த ஃபேர்வெல் கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்ட போய் சாரி கேட்குறான். நீ என்னை மன்னிச்சிரு, நீ வந்து என்னை கோச்சிக்காத, என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவர் வந்து இன்சல்ட் பண்ணுறாரு. உன்கிட்ட மணி இருக்குதா, நீ எப்படி எங்கள் கூட வர முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவன் அவனோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணான் இல்லையா, சிமோனோவ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பர்சன் கிட்ட நீ தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் மணி கூட அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பெக் பண்ணுற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் அவனை இன்சல்ட் பண்ணுறாங்க. இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவன் அதை கன்சிடர் பண்ணாமல் அவங்களோட சேர்ந்து கேபில் ஏறிட்டான். ஏறினதுக்கப்புறமா இவரோட மைண்ட் செட்டில் அந்த அண்டர் கிரவுண்ட் மேனோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பர்சனை இந்த ஃபேர்வெல் கொடுத்தான் இல்லையா, அவனை வந்து நான் ஒன்று என்னோட ஃப்ரெண்டாக ஏற்றுக்கணும், இல்லைனா அவனை நான் பலார்னு ஒரு அறையணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ அவர் என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னா, சரி ஓகே இந்த கார் போய் ரீச் ஆகட்டும், கண்டிப்பாக நான் அவனை அறைவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ மார்னிங் ஆயிடுச்சு. மார்னிங் கரெக்டாக ஒரு 2:00 இருக்கும்போது இவர் எழுந்து பார்க்குறாரு. இவர் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தா, இவர் பக்கத்தில் ஒரு யங் ப்ராஸ்டியூட் ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க பேர் லிசா. லிசா அப்படின்ற அந்த பொண்ணோட இவர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே இவர் எழுந்து உட்காந்துக்கிறாரு. தென் அந்த பொண்ணுகிட்ட வந்து பேசுகிறாரு. உங்களை பார்த்த உடனே எனக்கு ஆல்ரெடி பார்த்த ஒரு ப்ராஸ்டியூட்டோட டெத்து தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னா, ப்ராஸ்டியூட்டோட லைஃப் எல்லாமே ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அவங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க இறந்து போனாலுமே அவங்களுக்காக அழுகுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு நான் இருப்பேன், எனக்குன்னு நீங்கள் இருப்பீங்க. அப்படி ஒரு லைஃப் தான் ப்ராப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பெரிய அட்வைஸ் கொடுப்பான். அது எல்லாத்தையும் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவளுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவளுக்கும் இதை விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இவன் வந்து அவனோட அட்ரஸ் கொடுத்துட்டு, இதான் என்னோட அட்ரஸ், நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவான். இவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிமோனோ அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறான். ஃபர்கிவ் பண்ண சொல்லி லெட்டர் எழுதுறான். எதுக்காக அப்படின்னா, அந்த பொண்ணு திரும்ப வரும்போது நான் ஒரு கம்ப்ளீட்டான மேனாக இருக்கணும். யாரோட கோபத்தையும் நான் சம்பாதிச்சிருக்கக்கூடாது. யாருக்கிட்டேயும் நான் கடனாளியாவோ எந்த ஒரு மைனஸும் என்கிட்ட இல்லாமல் ஒரு ப்ராப்பரான மேனாக நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு சாரி சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பான். அதை போஸ்ட் பண்ணிடுவான். ஸோ அவளுக்காக ஒரு பெர்ஃபெக்டான மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பான். பட் அவள் வந்து நிறைய நாட்கள் கடந்து போயும் இன்னும் அவள் வரமாட்டா. ஸோ வரலையேன்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் மைண்ட் செட்லேயும் இருக்கும்போது சடனாக அவனோட சர்வெண்ட் ஒருத்தர்கிட்ட அவன் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுவான். ரொம்பவே ரூடாக அவனை ரொம்ப இல் ட்ரீட் பண்ணிவிட்டு ஒரு அனிமல் மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சண்டை வரும்போது அந்த சண்டை அப்போ கரெக்டாக லிசா அங்கேருந்து வந்துடுவாங்க. வந்த உடனே இவரோட அந்த பிஹேவியரை பார்த்துட்டு அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடும். இவருக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப அஷேம்டாக ஃபீல் ஆகும். அவளுக்காக நான் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும்னு நினச்சேன். இப்போது ஒரு அசிங்கமான ஒரு வேர்ஸ்டான கிரியேச்சராக அவன் முன்னாடி இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. தென் அவன்கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவன் சொல்லிடுறான், என்னை தயவு செஞ்சு தனியாக விட்டுரு அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான். உடனே அவள் வேகமாக அங்கேருந்து போகிறா. அவள் போன உடனே இவனுக்கு வந்து அது டக்குன்னு ஒரு மாதிரி கில்ட் ஆகுது. ஸோ வேகமாக அவகிட்ட ஓடி போயிட்டு அவளோட கையை பிடிச்சி ரொம்ப அழுறான். அழுதுட்டு அவள் காலில் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அவளோட அந்த மன்னிப்பை கேட்குறான்.
அவளும் அவனை மன்னிச்சிடுறா. மன்னிச்சதுக்கப்புறமா இவன் அவளுக்கு கொஞ்சம் மணி ஆஃபர் பண்ணுறான். பட் அவள் அதை வாங்கலை. அவள் அங்கேருந்து வேகமாக போயிடுறா. ஸோ அவகிட்ட மன்னிப்பு கேட்ட உடனே இவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஹியூமனோட மென்டாலிட்டியை கொடுத்துருப்பாங்க. நம்ம எப்போவுமே நம்மளோட மனசாட்சிக்கு நம்ம குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கணுன்றதுக்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அந்த அவரோட நேச்சரை பற்றி சொல்லிட்டு அதோட முடிப்பாங்க. நான் ஆல்சோ லாஸ்ட்டாக ஆத்தர் என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இதுக்கப்புறமும் கூட அண்டர் கிரவுண்ட் மேன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நிறைய எழுதியிருந்தாரு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு பர்ஃபெக்டான பிளேஸ்ன்னு நினைக்கிறேன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல இன்சிடெண்ட் லாஸ்ட்டாக ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறான் அப்படின்றத சொல்லி முடிக்கிறார் இல்லையா? ஸோ இது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.